அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, சர்ப்பதோஷம் அல்லது நாகதோஷம் சொல்லக்கூடிய அந்த கிரக அமைப்பு என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி பாதிப்பு கொடுக்கும் அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் சர்ப்பதோஷம் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் லோக்கலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஸ்ட்ராலஜர்கிட்ட கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சர்ப்பதோஷம் நாகதோஷம் இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த சர்ப்பதோஷ அமைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு, கேது. இந்த கிரகத்தினுடைய பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று திருமணம் நடக்காமல் தள்ளி போயிட்டு இருக்கும், இல்லை திருமணம் ஆகியிருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும், இல்லை திருமண வாழ்க்கையில் தொடர்ந்து சண்டைகள் சச்சரவுகள் நீடிச்சுட்டே இருக்கும். இந்த சர்ப்பதோஷ அமைப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களான ராகு, கேது, இதில் ராகுவினுடைய தாக்கம் எப்படி வெளிப்படும் அப்படின்னா, அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கும்போது ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கும். அதாவது தனக்கு வரக்கூடிய அந்த வாழ்க்கை துணை அப்படின்றவர் இந்தந்த மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்கணும், இவ்வளோ ஹைட் இருக்கணும், இவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த கலரில் இருக்கணும், இந்த ஜாப்ல இருக்கணும், ஐடியில் ஒர்க் பண்ணணும், யூஎஸ் போயிட்டு வந்திருக்கணும், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும், இவ்வளோ சேலரி வாங்கணும், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுத்துட்டே இருக்கும். உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. அதனால உங்களுடைய திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கும். இன்னொன்று, உங்களுக்கு எதுலேயுமே ஈஸி அண்ட் ஃபாஸ்ட் க்ரோத் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அதை ஃபுல்ஃபில் பண்ண மாட்டார். இதனால உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருப்பீங்க. இது ராகுவினுடைய தாக்கம் அப்படின்றது. கேதுவினுடைய தாக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. திருமண வாழ்க்கையிலும் சரி, திருமணம் நடக்கிறதுலையும் சரி, தங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க மைண்ட்லேயே யோசிச்சுட்டு இருப்பாங்க, இல்லை மைண்டில் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இப்படி அவங்களே குழப்பிட்டு வெளிப்படுத்த முடியாத ஒரு மனநிலையில் அவங்க இருப்பாங்க. இதனால இவங்களுடைய திருமண வாழ்க்கை தள்ளி போயிட்டு இருக்கும். ஸோ ராகுவினுடைய தாக்கம் அப்படின்ற போது நீங்கள் உங்களுடைய அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்மி பண்ணினா மட்டும்தான் உங்களுக்கு மேரேஜ் நடக்கிறது அப்படின்றது பாசிபிள் ஆகும். மேரேஜ் லைஃப் ஸ்மூத்தாக போகும். கேதுவினுடைய அந்த தாக்கம் அப்படின்றது தனியாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி உங்களுடைய திருமண வாழ்க்கை மேலே கொஞ்சம் ஆசை வச்சு உங்கள் வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அட்டாச் ஆனீங்கன்னா தான் உங்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படின்றது ஸ்மூத்தாக போகும். ஜாதக கட்டத்திலே இந்த தோஷம் இருக்கிறதுனால இந்த அமைப்பு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ இதனுடைய பாதிப்பு கொடுத்துட்டே தான் இருக்கும் வாழ்க்கை முழுக்க. ஸோ நீங்களே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணி பாருங்க, இந்த கேரக்டர் இருக்கிறதுனால தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கீங்களா, இல்லை திருமணம் நடக்காமல் தள்ளி போகுதா அப்படின்றத. ஸோ ஏதாவது ஒரு கேட்டகரியில் நீங்கள் ஃபிட் ஆவீங்க. ஒன்று ராகுவினுடைய தாக்கத்தினுடைய பாதிப்பு, இல்லை கேதுவினுடைய தாக்கத்தினால ஏற்படக்கூடிய பாதிப்பு. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த கேரக்டரை மாற்றிக்க முயற்சி பண்ணுங்க. அவ்வளோ சீக்கிரம் மாற்றிக்க முடியாது அப்படின்னாலும் அதை மாற்றிக்க முயற்சி பண்ணும்போது நம்முடைய வாழ்க்கையிலையும் நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ தேவைப்படுறவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். நன்றி.